அன்பர்மனம் கோவில் கொண்ட அமர்குணனே நாராயணா அறிவோம் நமோ நாராயணா அன்பர்மனம் கோவில் கொண்ட அமர்குணனே அறிவோம் நாரணனே திதியின் காரணனே அறிவோம் நாரணனே திதியின் காரணனே அறிவோம் நாரணனே திதியின் காரணனே அன்பர்மனம் கோவில் கொண்ட அமர்குணனே பாற்றும் முகுந்தா நல்வரம்தா தந்தருள் பாகி முன்னின்று வழி காட்டும் முகுந்தா நல்வரம்தா அருளிப்போது முகுந்தா நல்வரம்தா தந்தருள் பாகி முகுந்தா நல்வரம்தா தந்தருள் பாகி அன்பர்மான கோவில் கொண்ட அமர்குணனே அறிவோம் நாரணனே திதியின் காரணனே அன்பர்மனம் கோவில் கொண்ட அமர்குணனே வேதன் பழிக்கவும் சிவசன் அடிக்கவும் ஆதிநாராயணனே ஆதிநாராயணனே அனைத்தும் காக்கின்றார் வேதம் படைக்கவும் விமலன் அளிக்கவும் ஆதிநாராயணனே ஆதிநாராயணனே அனைத்துயிர் காக்கின்றார் நீ வின செய்வோர்க்கு நாராயணா நாராயணா தீவின செய்வோர்க்கு தினப்படி அழைக்கின்றாய் வினை செய்வோர்க்கும் தினப்படி அழைக்கின்றார் போதும் நீதான எந்த உலகினே படிவினிலே நல்கி செய்தானிலே ஓதும் என் நாளில் இந்த உலகினிலே பல வடிவினிலே நல்லி செய்தனிலே உலகினே பல படிவினிலே நல்கி செய்தானிலே உலகினே பல படிவினிலே நல்கி செய்தானிலே அன்பர்மானம் கோவில் கொண்ட அமர்குணனே அறிவோம் நாரணனே திதியில் காரணனே அறிவோம் நாரணனே திதியில் காரணனே அன்பர் உள்ள கோவில் கொண்ட அமர்குணனே 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 ஓணுமோ நாராயணா அறிவனுமோ நாராயணா அறிவோ நமோ நாராயண மக பராபரத்திரை வரந்தோண்டி பரத்திரை செந்தோண்டி சிவத்தில் சத்து தோண்டி சத்துக நாதம் தோண்டி நாதத்தை வந்து தோண்டி வந்துவிடைய சதாசம் தோண்டி சதாசவத்தில் மகேஸ்வரனும் சதாசவத்தில் ருத்ரனும் ருத்ரம் விஷ்ணுவும் விஷ்ணுவிட பிரம்மாவும் பிரம்மாவில் ஆகாயமும் ஆகாயத்தில் வாய்வும் வாய்ப்பு விட தெய்வம் தேவடை அப்புவும் அப்புடைய பிரதிவும் தோண்டி நாடகம் நடிக்க சேவை பார்த்து வந்தவர்களுக்கு இந்த பொன்னாடை மூர்த்தி கௌரவப்படுத்த பொன்னாடை அணிவித்து பெருமைகள் சேர்த்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சுற்றுவட்டார நாடகக்கலா ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் சிறந்த ஒளிபரிக்கு நிலையத்தாரர்களுக்கும் நாரதர் வரும்பொழுது கண்டிப்பாகவே மேடையின் முன்பாக படுத்து உறங்குவேன் என்று நேர்த்திக்கடன் செலுத்தியுள்ள ஒரு சில பொதுமக்களுக்கும் நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்கள் கலைப்பணியை தொடங்குகிறோம். நன்றி நன்றிகிறத வணக்கம் வணக்கம். அப்படிப்பட்ட திவ்ய சோலை எல்லோருக்கும் பெருமைகளை அள்ளித்தரக்கூடிய ஆற்றப்பட்டதாக இருந்தாலும் என் தமையன் தக்கன் கொடுத்த சாபத்திற்கடங்க எமது சரசாகப்பட்டது 1008 சுத்த வழிகட்டும். நாராயண மக நாராயண மக நாராயண மக நாராயண மக நாராயணா நாராயண. போதுமையா ஏன் வெடிக்கிறது ஏன் தலை இதுக்கு நீங்க இவ்வளவு பின்னணீசை கொடுத்து வாசிக்கிற பார்த்தா ரொம்ப நாளா இருந்திருக்கு. அப்படியாவது 4 பேர் எந்திரிக்கும் தானே போகாது. இந்த கூட்டங்கள் அனைத்துமே கூடி கிடைக்கின்ற காக்கை கூட்டம் அல்ல, கூடி பொழிகின்ற மேக கூட்டம். அதனாலதான் அமது காத்து வரைக்கும் பெருமை சேர்த்து கொண்டு இருக்காங்க. என்னங்க எல்லா நாரதரும் இதுதான் சொல்றீங்க? சரி, ஒரு நாள் கூட எங்க மக்கள் வெடிச்சு பார்த்தது இல்ல. வெடிச்சு நீங்க பாத்துக்க மாட்டீங்க, ஏன்னா வாய்ப்பு இருக்காது. அப்படி ஒரு வேளை வெடிச்சுச்சுன்னா கண்டிப்பான முறையில் உங்க 4 பேரையும் சேர்த்து கூட்டி விடலாம் இருக்கேன். அங்கே ஒரு நாடகம் போடலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நாடகம் பாக்குறதுக்கு ஆளு பக்கத்தூர்ல இருந்து ஆளு பேசியிருக்கேன், அங்க எடுத்துக்கிறோம். ஆக எல்லா உள்ள பெருமைகளை கொடுத்து இடத்துக்கு உண்டான பெருமை கொடுத்தாலும் அக்கடக்கடம் லிகிதம் கடிதம் வேதம் புராணம் வியாகரணம் நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சவுன சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுரபாரணம் நாடகம் நிருத்தம் சுத்த பிரம்மம் வீணை வேணு மிருதங்கம் தாளம்
அத்திர பரச்சை, கடக பரச்சை, கத பரச்சை, ரத பரச்சை, ரத்தின பரச்சை, பூமி பரச்சை, சங்கர வழக்கணம், மழயுத்தம், அகுர்சரம், வித்து வேசரம், மதன சாசிரம், மோகனம், வசீகரணம், ரதவாதம், காந்திரவாதம், பைப்பளவாதம், கௌதுவாதம், தாதுவாதம், காவுடம், நட்டம், முட்டி, ஆகாய கவனம், ஆகாய பிரவேசம், அதிர்சயம், இந்திர ஜாலம், மகேந்திர ஜாலம், அக்கினி தம்பம், சடதம்பம், சுக்ரதம்பம், கண்ணதம்பம், கடகதம்பம், திட்டித்தம்பம், பாக்கித்தம்பம் என்று போற்றக்கூடிய 64 கடைகளுக்கு மதுமதியான அந்த கடைவாணியின் பொன்னான திருவருளை முறையோடு தொழுது எல்லா விதமான பெருமைகள் கொடுத்தாலும் காரியத்தின் ஆகிய அன்னை ஆதிவரா சக்தி, அந்த சக்திக்கு நமக்கு அது சித்தி அன்னவிடா கிடைக்கும் முறையான முத்தி தரக்கூடிய சக்தியை கண்டு செய்துவிட்டோம் தொண்டு கட்டாயம் கடகம் உண்டியம் அப்படி நாட்டிக் கொண்டு எல்லா வல்ல அந்த சுவாமியின் புகழை வாடி ஏ சாமி வருது வழிக விடுங்கயா புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு மேட்டு விடுங்கடா ஒரு சூடமேத்தி சூறக்காய போட்டு ஓடுங்கடா கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் 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 ஏ சாமி வருது வழிக விடுங்கடா புது பாட்டு படிச்சு வேட்டு வெடிச்சு ஆடி குடிங்கடா ஒரு சூடமேத்தி சூறக்காய போட்டு உடைங்கடா கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் 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 ஏ சாமி வருது வழிக விடுங்கயா புது பாட்டு படிச்சு ஆடி கொதிச்சு வேட்டு வெடிங்கயா காத்து மழை அச்சுடுத்து மாத்தங்கர முன்னாடதான் வீட்டிருக்கும் சாமிய வந்தா கண்ணாளந்தான் கட்டிக்கல பிள்ளை குட்டி பெத்துக்கள எல்லாருக்கும் காவலிக்கும் ஈசன் மகன்தா சின்னஞ்சிறு மூந்தூறு மன்னவனி பூந்தேர் பூலோகம் கொண்டாடும் ஒத்த கொம்பந்தா செய்யும் தொழில் மாறாமல் தங்கு தடை வாராம் நாம் வாட காப்பாத்தும் ஆணை முகந்தார் மந்திரம் போலே மன்னவனாலே நித்தம் சொன்னாரே நீ சங்கதி மேலே நம்பதி விட்டு எப்பவும் நன்னாரே ஒரு சூடமேத்தி சூறக்காய போட்டு உடையடா கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் 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 ஏ சாமி வருது வழிக விடுங்கடா பாட்டு படித்து ஆடி குதித்து கேட்டு வெடிங்கடா விக்னம் தீர்க்கும் விக்னேஸ்வர கண 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 கணபதி இன்பம் சேர்க்கும் நம்போத கண 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 கணபதி சங்கட சுத சங்கட கண 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 கணபதி கொஞ்சிடும் எழில் குஞ்சர முக கண 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 கணபதி பாடகன் வடி வேடனவண்ணன் மூத்தவன் எங்கள் கணபதி காலடி தொடும் சீலரை தினம் காப்பவன் எங்கள் கணபதி நாடினே போட்டிக்கிட்டு அம்மையப்பன் தார தொட்டு சுத்தி வந்து ஆம்படத்த பாண்டிய சுவாமி பின்னாடிலே வேல்முருகன் வள்ளியத்தான் காதலிச்ச கல்யாணம் தான் கட்டி வச்சு பாண்டிய சுவாமி குட்ட குட்ட குழுந்தவனும் குட்டி கண்ணு கேட்டாங்க நாம் மேடும் ஆனந்தம் அள்ளி கொடுப்பார் உச்சத்தில வசந்தவனும் முக்கிகளை போட்டாக்க மென்மேலும் முன்னேற பாதை வடுப்பார் மந்திரம் போலே மன்னவன் பேரை நித்தமும் சொன்னாரே உன் சந்ததி எல்லாம் நிம்மதி கொண்டு வாழ்ந்திடும் தன்னாரே ஒரு சூடமேத்தி சூறக்காய போட்டு ஒடுங்கடா கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் திம் ஏ சாமி வருது வழிக விடுங்கடா புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு வேட்டு வெடிங்கடா ஒரு சூடமேத்தி சூறக்காய போட்டு உடைங்கடா கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் திம் 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 கணபதிம் 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 திம் 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 என்று எல்லாம் வல்ல பெருமானது நன்றி கிடந்த வணக்கம் கைத்தட்டி எல்லா உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அப்படிப்பட்ட பெருமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பொன்னான திருச்சபை எல்லோரும் வாழ்க்கையும் ஒளிமயமா மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு கூட்டம் தன்னையும் தான் நடந்த பேரன் பிறவையா உண்மையை வெற்றுடன் வெற்றெடுக்கும் அன்பறிவார் என்னையும்
எப்பொழுதும் நன்மைகளை நாடிடுவாய், இன்னதென்றலாது எவரும் எதிரவா என்று எல்லா விதமான பெருமைக்கும் புகழை சேர்க்கூடிய அன்னையவள் உமையவள் குடியிருக்கக்கூடிய அற்புத பூமி இந்த பொன்னான பூமி. காசி விசாலாட்சி, காஞ்சிபுரம் காமாட்சி, எம்பெருமான் குடிகொண்ட மதுரைகள் தாயவள் மீனாட்சி. அந்த மீனாட்சியின் திருக்கரணத்தை வந்தால் வாழ்க்கையில் எல்லோருக்கும் சிறப்பும் பெருமையும் அள்ளித்தரமிடுவதற்காக குப்பையை கூட கோபுரமாக மாற்றக்கூடிய தன்மை என் தாய் மீனாட்சி கொண்டு. அப்படிப்பட்ட அடியவள் நாமத்தை உச்சரிக்காமல் நான் ஒருவதும் இருந்தது இல்லை. எனவே அவரது பாதம் அணிந்து பெருமைகள் கொடுத்தால் வாழ்க்கையில் அனைவருக்கும் வெற்றி வாகை சூடும் என்ற நோக்கத்திற்கிடங்க அவரது பெருமை என்றும் முழங்கட்டும், சிறப்போடு வாழ்க்கை பாண்டிகானாம் தொக்கானிடம் பாசவச்சராசாத்தி வாசம் வச்சராசாத்தி அள்ளாக்கு குதிரகிட பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டிகானாம் தொக்கானிடம் பாசவச்சராசாத்தி வாசம் வச்சராசாத்தி நம்ம ஊர் கோடம் ஊருக்குள்ள 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 வந்தாடி தேருக்குள்ள 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 பூமாட தோள் மேல போட பள்ளாக்கு குதிரகிட பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டிகானாம் தொக்கானிடம் பாசவச்சராசாத்தி ஆசவச்சராசாத்தி வீராதி வீரம் உள்ள ராசாதி ராஜனுக்கு உமாட போடு அட திருநாடு நல்ல பூந்தேரில் ஏறி வரும் பெருநாளு நம்ம வீராதி வீரம் உள்ள ராசாதி ராஜனுக்கு மாட போடும் ஒரு திருநாளு அவள பூந்தேரில் ஏறி வரும் பெருநாடு மாறாத அன்பு கொண்ட மகராசி மறையாத எண்ணம் கொண்ட மீனாட்சி ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு ராட்சி மனசும் மனசும் இணைக ஒரு நாள் திருநாள் பிறந்தது பள்ளாக்கு குதிரகிட பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டிகானாம் தொக்கானிடம் பாசம் கொண்ட ராசாத்தி வாசம் வச்ச ராசாத்தி போடாத வேஷம் பட போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கரம் பிடிக்க நடந்தாரு வாழ மேடான பாதைகளை கடந்தாரு அவர் போடாத வேஷம் பட போட்டாரு சுந்தரர் மீனாட்சி கரம் முடிக்க நடந்தாரு பல மேடான பாதைகளை கடந்தாரு மறி போற பள்ளுக்கட்ட துணிஞ்சாரு அந்த மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு பேரண்ண பாடண்ண வெறுப்பான ஆளுண்ண நினைச்சத முடிப்பாம்பாரு தடுக்கிற மனுஷன் யாரு பள்ளாக்கு குதிரகிட பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டிகானாம் தொக்கானிடம் பாசவச்சராசாத்தி வாசம் வச்ச ராசாத்தி ஊரோடம் ஊருக்குள்ள 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 வாராடி தேருக்குள்ள 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 பூபாட தோள் மேல போட பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கரிடம் பாசம் வச்ச ராசாத்தி பாசவச்சராசாத்தி ஊரோடம் ஊருக்குள்ள 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 வந்தாடி தேருக்குள்ள 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 பூமாட தோள் மீன போட பள்ளாக்கு குதிரகிட பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டிகானாம் தொக்கானிடம் பாசவச்சராசாத்தி என்று எல்லா வல்ல பறவை. வணக்கம் 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 நெஞ்சார்ந்த நன்றிகள், கைத்தட்டை பெருமை சத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கடந்த வணக்கங்கள் வணக்கங்கள். அப்படியோட பெருமைகள் இசைக்கலைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அப்படிப்பட்ட பெருமையாக கொடுத்தாத்தேன் எல்லா விதமான காரணங்களை இசைக்க முடியும். ஏதோ பெருமைக்குரிய சத்தம் ஒன்று செவிக்கினிமையாக அப்பையிலிருந்தே கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நம்ம அதை உற்று கவனிக்க நினைக்கிறேன். என்ன சத்தம் அது?
மொத்த பறவையுமே இதை மொத்தமா சத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கானங்களுக்கு சொந்தக்காரி பெருமைக்குரிய பெண்மகளாக இந்த பெண்மணி இருந்தாலும் அவளை பற்றி ஆயிரம் வரலாம். எத்தனை வழிகளை நம்ம பார்த்திருக்கோம், எத்தனை வழிகளை பார்த்திருந்தாலும் இந்த வள்ளிக்கு ஈடுகணை யாருமே கிடையாது. மாணிக்கவள்ளி, மரதவள்ளி, சுந்தரவள்ளி, நீலவள்ளி, பவளவள்ளி, சண்முகவள்ளி, முருகவள்ளி, அத்தனை வழிகளை மிஞ்சக்கூடிய அபார திறமைப்படுத்த பெருமைக்குரிய வள்ளியாக இந்த வள்ளி விளங்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமை சேர்த்து ஆளுடம் என்று சொல்லக்கூடிய பிறவ பொருளை முன்வைத்து முருகனுக்கான காவல் செய்யக்கூடிய வள்ளிய சீக்கிரமா முருகனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும். நம்ம வந்த கழகமும் வெற்றி அடைந்தார் போல் இருக்கணும். அப்படி போனா நல்லா இருக்கும். பாருங்க, நன்றாற்றலும் தவறுண்டவர் பண்பறிந்த ஆற்றலாக கடைந்தார் வள்ளுவர். நல்லதே செய்வான், நல்லது கூட நல்லவனு செய்யணுமா. எல்லாருக்கும் செஞ்சோம்னா சிக்கல் குடைச்சல் எல்லாமே வரத்தை செய்யும். பூலோத்துற கணக்கு அப்படித்தான் இருக்கு. ஆரம்ப காலகட்டங்களில் பல பேருக்கு நம்ம நல்லது செய்வான். அப்படி இருந்து ஒரு சில பேர் என்ன வாக்கிய கெடுத்துட்டாய் அப்படின்னு சொல்றவங்கள பார்த்திருப்பீங்க. ஏன் அப்படி சொல்றாங்க நினைக்கிறீங்க? நிறைய நடக்குது. பூலோத்துறை சிறப்பு பல இடத்துல இருக்கு. நல்லதை மட்டும் சொல்லியிருப்பாரு, ஆனா சொன்ன நேரங்கள் தப்பாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமை இருக்கும். ஆரம்ப காலகட்டங்களில் சபர்மதி ஆற்றங்கரையில் காந்தி மகான் பெருங்கொண்ட ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்தில் அமைச்சு அங்க உறவுகளுக்கு சாப்பாடெல்லாம் போடுறது வழக்கமா. அப்படிப்பட்ட சாப்பாடுலாம் போடக்கூடிய வழக்கத்துக்கு மத்தியில் அவருடைய பாணியில முன்னால ஒரு வேப்பலை இருக்கு பத்தியில அரைச்சு ஒரு உருண்டை முன்னால வைப்பாள இலையில எப்பயுமே அதை சாப்பிட்டு தான் சாப்பிடணும் போல. அப்படி ஒரு கணக்கு. இந்த வேப்பலை உருண்டை முன்னால வைக்க மற்ற பதார்த்தங்கள்லாம் இருக்குமா. அப்போ ஒரு ஆள் ஆங்கில அதிகாரி அந்த பக்கமா தாந்தியை பார்க்க வரும்பொழுது இவர் வரதை பார்த்துருக்காப்புல. ஐயா இவருங்க எதையும் சாப்பிட வருவாரோல காந்தி மாவட்ட கேட்டிருக்காப்புல. ஐயா எல்லாருக்கும் அந்த வேப்பலை உருண்டை முன்னால வைப்பான். இவர் கொஞ்சம் புது ஆளு, நம்ம நடைமுறை தெரியாது, அதனால அவருக்கு மட்டும் அந்த உருண்டையை வைக்காம மற்றதெல்லாம் பரிமாறுவோம். இங்க அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதை நீ சொல்ற, இங்க என்ன தீர்ப்போ என்ன சட்டமோ அதை செய்ய. எல்லாருக்கும் எப்படி வச்சு அதே மாதிரி அவருக்கு வேப்பலை உருண்டை வை. இல்லைங்க தின்னாம போயிட்டு தின்ன மாட்டாங்க, பிடிக்காதுங்க, கசப்பு வேற. நீ வையா தின்றாத தின்ன அப்புறம் பார்த்துக்கணும்னு சொன்னோமா. அதே மாதிரி வச்சாச்சு. ஒரு உருண்டையை கொண்டாந்து முன்னாடி வைக்க ஒரு புது அதிகாரியில இன்னும் உருண்டை மாதிரி இருக்குன்னு எடுத்து பார்த்தா கசப்பு. ஆகா அடுத்த பதார்த்தமா நல்லா இருக்கு, இது வேற கசப்பா இருக்கு, இதையும் நின்று அதையும் நின்னோம்னா ரெண்டு உழப்பின மாதிரி ஆயிரும். கண்ணை மூடிக்கிட்டு இந்த உருண்டையை கண்ணை மூடிட்டு முழுங்கிட்டோம்னா அடுத்த வரதாவது நிம்மதியா சாப்பிடலாம் சொல்லி எடுத்தோன்னு லபக்குன்னு அந்த உருண்டையை தூக்கி முழுங்க. காந்தி பார்த்துட்டாப்புல. நம்ம பிடிக்காதுன்னு சொன்ன அதைத்தான் முதலத்து புழுங்குறேன். அப்ப ரொம்ப பிடிக்கும் போல இன்னொரு 4 உருண்டையை சேர்த்து வைன்னு வச்சாங்களா. அவன் முழுங்குனது அந்த கதையில பூலோத்தரோட கணக்கு அப்படித்தான் இருக்கு. ஆக எது எது எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. நம்ம ஒண்ணு நினைச்சு போவா, அது ஒண்ணு அங்க ஒண்ணு நடக்கும். இதை யாராவது மாத்த முடியுமா? ஒரு பேச்சு போட்டியில இப்ப நீங்க வரிய நாடகத்து போறிய, இன்னைக்கு நாடகம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, நாளைக்கு நாடகம் இதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அன்னைக்கு எது அமையுதோ அதன் தீர்ப்பு. நம்ம இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணிடுவோம்னு வருவான், அன்னைக்கு எப்படியோ போயிடும். என்னடா அன்னைக்கு இப்படி இருக்கு நடப்பா, அன்னைக்கு ஓகோன்னு முடிஞ்சு போயிடும். இது நம்ம தீர்மானிக்கிறதா? இல்ல, எல்லாம் உள்ள இறைவன் தீர்மானிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் யார் தீர்மானம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும்ல. எது வேணா எப்படி வேணா நடக்கலாம், யாரும் தீர்மானம் பண்ண முடியாது. இப்படியெல்லாம் காந்திமானுடைய கொள்கையில பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய தருவாயில பேச்சு போட்டி ஒன்று நடத்துவோம்னு ஒரு 10 பேரை கூட்டு பேச்சு போட்டி நடத்தினாலும் இந்த 10 பேரை கூட்டு பேச்சு போட்டி நடத்தும் போது 10 பேருக்கும் ஒரே தலைப்பு தான், காந்தி மகான், அவரை பத்தி தான் பேசணும்னு சொல்லி என்ன எழுதி கொடுத்துருக்காங்க. அதே போல தலைப்பு எழுதி கொடுத்து காந்தி மகான் சிறந்தவர், மிகப்பெரியவர், நாட்டுக்காக பாடுபட்டவர், தன்னலமிக்கவர் அப்படிலாம் கிடையாம பொதுநலத்திற்காகவே வாழ்ந்தவர், மக்களுடைய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கென்றே வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட மகானை சுட்டுக் கொண்டவர் கோட்சே. இதத்தையும் 10 பேருமே பேசணும். இதுல யார் சிறப்பா பேசுறான்னு அவனுக்கு முத பரிசு 10 பள்ளிக்கூடத்துல இருந்து ஆள் வந்தாச்சு. சொல்லி வச்ச மாதிரி 9 பேர் ரொம்ப சரியா பேசிவிட்டா. எப்படி காந்தி மகான் சிறந்தவர், நல்லவர், பக்கம் உள்ளவர் அப்படிலாம் பேசி முடிச்சுட்டு காந்தி மகான் சுட்டுக் கொண்டு கோட்சே அதெல்லாம் பேசி 9 பேர் முடிச்சாச்சு, கைத்தட்டல வாங்கியாச்சு. கடைசியா போனது 10வது ஆளு பக்குவமா வாத்தியார் சொல்லியிருக்காரு, டே உனக்கு முன்னால 9 பேர் நல்லா பேசியிருக்கா, அவனை காட்டு ரொம்ப பிரமாதமா பேசினா உனக்கு பரிசு கிடைக்கும், நல்லா நாவு வச்சுக்க, எதையும் மறந்துடாத. காந்தி மகான் இந்த கதையில நாவு வச்சுக்க, அதை சுட்டு கொண்டவர் இருக்காருல்ல அவர் பேர் கோட்சே, பேரை மறந்துடாத, நல்லா சொல்றான்னு சொல்லிவிட அனுப்பிவிட. அவனு எல்லாரும் போலையும் பேச ஆரம்பிச்சிட்டான். காந்தி மகான் சிறந்தவர், நாட்டுக்காக பாடுபட்டவர், நல்ல உள்ளம் படைத்தவர், அப்படிப்பட்ட காந்தி மகானை சுட்டு கொண்டவர்னு சொல்லிட்டான். கொண்டாலோட பேர் மறந்து வச்சு. காந்தி மகானை சுட்டுக் கொண்டவர்னே மேடையில நிக்க கூட்டத்துல வாத்தியார் பார்த்துட்டார். ஆகா அம்புடுத்துறோம் சொல்லி கொடுத்தும் பேரை மறந்துட்டானே, என்னடா பண்றது அப்படின்னு சைகை காமிச்சிருக்காப்ல. டேய் கோட்சேடான்னு காட்ட அவன் பார்த்திருக்கேன். ஆகா பேரை மறந்ததுக்காக நம்மளை அடிச்சு கொள்வின்னு சைகை காட்டுறாரோ அப்படின்னு பார்த்துட்டு காந்தி மகானை சுட்டுக் கொண்டோன்னு சொன்னா மேடையில அழுக ஆரம்பிச்சு மேடை விட்டு ஓடி வந்துட்டேன். ஓடி வந்தா பார்த்தாரு வாத்தியார், இனிமே உனக்கு பரிசு கிடையாது, மண்ணாங்கட்டி கிடையாது, அம்புடுத்துறோம் பத்தி சொல்லி அனுப்புனேன், ஒத்த பேரு கோட்சேன் பேர் உனக்கு ஞாபகம் இல்ல, நீ என்ன படிச்ச, வா இனிமே நம்ம அவமானந்தேன், வா போவோம்னு கூட்டி போக. அப்பத்தான் இந்த போட்டிக்கு பரிசு கொடுக்கணும்ல. பரிசு முத பரிசு யாருக்குன்னு அறிவித்தார்களாம். நமது போட்டியாளர்கள் 10 பேர் கலந்து கொண்டார்கள். 10 பேரில் 9 பேர்கள் மிக திறமையாக பேசினார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இருந்தாலும் கூட முதல் பரிசு என்று வரும்பொழுது நாம் யாருக்காவது ஒருவருக்கு தானே கொடுக்க வேண்டும். 10 பேரில் 9 மாணவர்கள் பேசினார்கள். ஆனா 10வதாக பேசிய மாணவன் மட்டுமே காந்தி மகானை சுட்டுக் கொண்டார் என்று சொன்னவுடன் தன்னையும் அறியாமல் மேடையில் அழுது விட்டார். எனவே அவனை பாராட்டும் விதமாக அவனுக்கே முத பரிசு கொடுத்தாங்களாம்.
நம்மால அழுதது பேர் மறந்து போனதுக்கு, அவங்க கொடுத்தது காந்தியவே சத்தா நினைச்சு இறக்கப்பட்ட அழுகிறான்னு இதுக்கு கொடுத்தது. ஆக எது வேணா எப்படி வேணா நடக்கலாம். நம்ம வந்த கண்ணோட்டத்தில் இப்படியெல்லாம் போய் நினைக்க கூடாது. எல்லாம் இறைவன் செயல். அவன் கொடுத்த பாதைகளை நாம் சரியாக செல்ல வேண்டும் என்ற பெருமை இருந்தால் வாழ்க்கை நம்முடைய வசம். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் நிறைந்திருப்பதனாலே அவர்களுக்காக நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை கொண்டு கள்ளையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் பாய்ந்து விட்டா நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு ஏறம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே பதில் சொல்லுங்கள். மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதிற்கு மனது கொஞ்சம் தூது சொல்லுங்கள். இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா. ஆண்டவன் அருகணைந்தில் ஒரு துளி தஞ்சம் இல்லை, அவனன்றி நமக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அருகணைந்தில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகின்றே, மனிதனம்மா மயங்குகின்றே. தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வான மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா. அப்படிப்பட்ட காணங்கள் நன்றி நன்றி நெஞ்சார்ந்த நடிகர்கள், உள்ளங்களுக்கு நெஞ்சார்ந்த நடிகர்கள் கைத்தட்டி பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கூட மக்களுடைய ஒத்துழைப்பு அவ்வளவு பிரமாதமாக போயிட்டே இருக்கு. காரணம் கைத்தட்டுக்கு அவ்வளவு மகத்துவம் இந்த புலகத்தில் உண்டு. நாடகம்னு வர்றதுக்கு முன்னால பல இடங்களில் தெருக்கூத்தாத்தான் இருந்திருக்கு. அதுக்கு முன்னால ஒரு புலகத்துல ரொம்ப ஒரு 10-15 வருஷம் சர்க்கஸ் ஒன்று ஊருக்குள்ள போடுவாங்க, பாத்திரிக்கையில் நினைக்கலாம், கூடாரம்லாம் அமைச்சு பார்த்தா ரொம்ப காணாம போச்சு. இப்போ எங்கேயாவது பெருங்குண்ட இடத்துல பார்த்தாத்த அப்படிப்பட்ட இடங்களில் கைத்தட்டுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கா. ஏன் இந்த கைத்தட்டுக்கு அவ்வளவு மகத்துவம்? சில பேருக்கு கை தட்டினாதான் பேசுவாங்க, என்னடா இப்படி உட்காந்துருக்கீங்க கைத்தட்ட மாட்டீங்க அப்படின்னு கேட்கறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவர்கள் கைத்தட்டி பேசி பழக்கப்பட்டவர்கள். கைத்தட்டுக்கு அவ்வளவு மகத்துவம் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யுது. ஆரம்ப காலகட்டங்களில் நாடகத்திற்கு நடந்த சர்க்கஸ் இந்த கூடாரம் அமைக்கும் போது நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, எல்லாருமே ஒரு சின்ன வளையமா இருக்கும், சுத்தி தீப்பொறி எரியும், அதுக்கு ஒரு ஆள் குதிச்சு வெளியே வராப்ல. நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படா குதிச்சு வர்றேன் அப்படின்னு பார்க்கும்போது சக்கரத்துக்குள்ள. இப்போ அதை பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரமா இருந்திருக்கும் போது இதை என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஒரு ஊரில் ஒரு 30 நாள் போட்டுப்பா ஒரு நிகழ்ச்சி, அதில் இந்த வட்டத்துக்குள்ள தீ எறியும் போது அதுக்குள்ள ஒருத்தர் குதிச்சு வெளியே வர, இதை 1 மணி நேரமா 2 மணி நேரமா இல்லாம ஒரு திருடன் 4 நாளா பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். திருடன் அவன் பரம்பரை திருடன் போல பார்த்துக்கிட்டே இருந்தவன் சும்மா இருப்பானா, நேரம் அவனை கூட்டு போய் கேட்டேன், இங்கே வாயா அந்த சின்ன வளையமா தீப்பத்தி எரியுதுல, அதுக்குள்ள தினமும் உள்ள போய் வரிய, இதனால உனக்கு எம்பிட்டு கிடைக்க போகுது? என்னங்க கிடைக்கும், ஒரு மக்கள்லாம் விருப்பப்பட்ட ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு கிடைக்கும், அப்படி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு 25-30 தான் போடுவாங்க, வேற ஒன்றும் கிடைக்காதுன்னு அவன் சொல்ல. என்ன 50-100க்கு தான் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கியா? இந்த சின்ன வளையத்துக்குள்ள நீ உள்ள போயிட்டு வந்து 50-100 தானே கிடைக்கும்.
நான் சொல்ற வளையத்துக்கு உள்ள இறங்கி நான் சொல்ற பொருளை எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்கன்னா உனக்கு ஒரு நாளைக்கு 500 1000 தரேன்னு இந்த திருடன் கூப்பிட. போனது திருடேன்னு அவனுக்கு தெரியாது. 500 1000 கிடைச்சான்னு சின்ன அதை காட்டில எந்த சின்னதா இருந்தாலும் அதுக்குள்ள உள்ள போய் வந்துடுறையா அப்படின்னு போயிட்டான். போனா என்னாச்சு, ராத்திரி ஒரு 12 1 மணி இருக்கும், ஊரிச்சனமே தூங்குது. இவன் கூட்டி போயிட்டான் திருடன். அவன் வீட்டையே பழக்கப்பட்டாள் இல்லையா, சர்க்கத்தில் உள்ள கூட்டி அந்த குள்ளான நிப்பாட்ட. அண்ணே இங்கே வானே, அந்த வீடுதான் ஒத்தேடி வீடா இருக்கு, அந்த வீடுதான் சின்னதாக ஒரு ஓட்ட தெரியுது பார்த்தியா, அதுக்குள்ள இறங்கி நீங்க பொருளை எடுத்துட்டு வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்ல. ரொம்ப தோரம் சிறுசா இருக்கு. அப்பதான் வேணும் சொல்லியிருக்கேன், ஆறு சர்க்கஸ்ல உள்ள அந்த மனுஷன் சொல்லியிருக்காப்ல, அண்ணே சின்னதாக இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானே, அதுக்குள்ள இறங்கி அந்த பொருளை எடுத்துட்டு நம்புத்தானே, நான் எடுத்துட்டு வரேன். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குனே. நானா என்ன சிக்கல் அப்படின்னா 12 1 மணிக்கு சிக்கல் இருக்குன்னு கேட்டிருக்கேன். சரி 12 1 மணிக்கு உனக்கு என்னடா சிக்கல் இல்லனே, இதுக்கு நான் வேலை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சின்ன வட்டத்துக்குள்ள நான் குதிச்சு போயிட்டு வரேன்னு எப்படி போறேன்னு நினைக்கிறீங்க? என் முயற்சி ஒரு பங்கு தான் என் முயற்சி. இன்னொரு பங்கு என் உடலை குறுக்கி உள்ள போயிட்டு வரது எப்படி கேட்டீங்கன்னா, மக்கள்லாம் சேர்ந்து கை தட்டுவா பார்த்தியா, அந்த கை தட்டுல என்னையும் அறியாம எப்படி உள்ள போயிட்டு வந்துருன்னு. அப்ப மூல பழமே மக்களுடைய கை தட்டுதான். கை தட்டுனா உள்ள போயிட்டு வரேன். அப்ப மூல பழம் எதா இருக்கு, கை தட்டுனா எந்த ஓட்டைக்கும் உள்ள போயிட்டு வந்துருவேன். இப்ப அதுக்கு என்னடா பண்ணணும்னு திருடன் கேட்டானா. அப்பத்தான் 1 மணிக்கு இவன் சொன்னானா, இந்த ஓட்டைக்குள்ள இறங்கி உள்ள பொருளை எடுத்துட்டு வரணும்னா ஒரு 100 பேரை கூட்டியாந்து கையை தட்ட சொல்லுங்க. அப்பத்தான் நான் உள்ள இறங்கி பொருளை எடுத்துட்டு வருவேன்னு இவன் சொல்ல. அப்பத்தான் பார்த்தா ஓன் ஜவகாசம்னா எனக்கும் போதும்டா, அதோட போடா அனுப்பிட்ட கதையை பல பேர் அப்படி பேசி பழக்கப்பட்டவர் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே வந்த இடத்துல எந்த மாதிரி நுட்பத்தை கையாள வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் வாழ்க்கை சீரும் சிறப்புமா அமையும். அப்படிப்பட்ட பெருமையோடு இந்த பெண்மகள் எண்ணற்ற பெருமைகள் கொடுத்தாலும் இந்த பெண்பட்டி நாம் பாடுவது செவ்வந்திப்பூ மாலகட்டு தேடி வந்தா சோடிச்சிட்டு, செவ்வந்திப்பூ மாலகட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு, சிங்காரமா மேடகிட்டு சேர போறேன் மேடங்கொட்டு, சித்தாட பூவிழி மாமன பார்த்து அதுக்கு சொல்லித்தா மாடக மாத்து, செவ்வந்திப்பூ மாடகட்டு தேடி வந்தா ஜோடிச்சிட்டு, பாட்டு புது பாட்டுக்கு பொன்னாடி பாடி தாராட்டு, 100 பரபரப்பேன் உன்னோடு காதல் சீராட்டு. ஏன பூங்குயிலே ஒம்மாமே எதுக்கும் துணுக்கு வந்தேன், இன்னைக்கு முதலா கண்ணீவோ கண்ணுக்கு பணிஞ்சு நின்னேன், காலடி மண்ணுக்கு கண்ணிடா தேடி சொல்வேன், செவ்வந்திப்பூ மாடகட்டு தேடி வந்தா தோடிச்சிட்டு. மாமந்தோட தானே இந்நேரம் பூவு மலர்ந்தேனே, மஞ்சள் பூமேனி உன்னாட அன்பு நிறமானே, 100 பிறவி இல்ல என்னாலும் உனக்கு காத்திருந்தேன், இன்னைக்கு முதலா கண்ணேவோ கண்ணுக்கு பணிஞ்சு நின்னேன், காலாடி மண்ணுக்கு கண்ணிடா தேடி சொல்வேன், செவ்வந்திப்பூ மாடகட்டு தேடி வந்தா தோடிச்சிட்டு, யாரமா மேடையிட்டு சேர போறேன் மேடங்கொட்டு மேடங்கொட்டு மேடங்கொட்டு. அப்படிப்பட்ட காணங்களுக்கு ஒப்பற்ற பெருமைக்குரிய பெண்மகள் இந்த பெண்மகள் ஆளுநம் இசைத்து அற்புத பெருமையை அள்ளி தந்து கொண்டிருக்கிறாள். அற்புத வழியினுடைய பெருமைகளை அறிந்து நிறைய சிறப்புகளை கொடுத்துட்டே இருக்கலாம். சிறப்புனா 1 2 எக்கச்சக்க பெருமை இருக்கு. இந்த உலகத்துல எத்தனை கருத்துக்கள் பதிந்தாலும் உழைச்சவருக்கு ஊதியம் இங்க கிடைக்கிறதே இல்லை. அப்படிப்பட்ட பெருமை இருக்கும். பூலகத்தை தனிப்பட்ட கருத்து அதுதான். பல பேர் சொல்லுவாங்க, ரொம்ப கடினமா கவனம் உழைக்கிறாடியா, நானு அம்புட்டு உழைச்சு எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கு தான் சம்பளத்தை குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. கவனிச்சிருக்கீங்களா? நீங்க சொல்ற மாதிரியே இருக்கு. இது எதுக்கு அப்படி சொல்ற நினைக்கிறீங்க? இந்த உலகத்தை பொறுத்தளவுல கடினமாக உழைப்பவர்களுக்கு சம்பளம் குறைவுதான். ரொம்ப கவனமா உழைக்கிறாளுக்கு சம்பளம் அதிகம். கவனமா உழைக்கிறான்னு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பாக்குறது. தொழிலை கத்துக்கிட்டாளுக்குலாம் சரியான சம்பளம் தான் கிடைக்கும். சேவல் மாதிரி கவனமா தொழில் நுணுக்கத்தை கத்துக்கிறா பாத்தீங்களா, அவளுக்கு தான் சம்பள ஊதியம் அதிகமா இருக்கும். பல பேர் தொழில் நுணுக்கத்தை கையாளுறது பல இடங்கள்ல நீங்க நல்லா கவனிக்கலாம். இந்த நீங்க எல்லாம் யதார்த்தமா பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது எந்த பொருள் எடுத்தா 10 ரூபான்னு ஒரு கடை போட்டிருப்பாங்க. ஆமா, பாத்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியாம இருக்கு. எதை எடுத்தாலும் 10 ரூபா, எதை எடுத்தாலும் 10 ரூபான்னு. இந்த கடைகளை எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க. இந்த வாங்க போற கடையில எந்த பொருள் எடுத்தாலும் கையில் எடுக்காதீப்பா, கூடையில் எடுங்கன்னு சொல்லுவாள். கவனிச்சிருக்கீங்களா? நல்லா நீங்க கவனிக்கணும்.
இனிமேல் போனாலும் நீங்கள் பாருங்க கூடையில் எடுங்கன்னு நம்ம சொல்லுவாங்க. எதுக்கு கூடையில் எடுக்கணும்? ஏன் கையில் எடுத்து போய் கொடுத்தா வாங்க மாட்டாளா? எதுக்கு கூடையை கொண்டு போய் கொடுக்குறோம்னா அதில் ஒரு தொழில் நுணுக்கம் இருக்கத்தான் செய்யுது. இப்போ உங்களை மாதிரி ஒரு மனுஷன் உள்ள ஒரு சீப்பு வாங்க போயிருப்பிய, சீப்பு வாங்கும்போது தம்பி அந்த கூடையில் எடுங்கப்பான்னு சொல்லிடுறாங்க. ஒத்த சீப்பு வாங்க போனால் நீங்கள் ஒரு கூடையில் இவ்வளோ பெரிய கூடையில் ஒரு சீப்பை வாங்கி போடுவீங்களா? இல்லை ஒரு சீப்பை கொண்டு போனோம்னா பார்க்குறேன் நம்ம அசிங்கம் நினைப்பாயா, அதில் 2 சேர்த்து எடுத்து போடியான்னு போடுறது. அப்போ சேர்த்து எடுத்து போட்டோன்னா யாருக்கு அதிகரிக்கும்? கூட ஒன்று தான். ஆனால் தொழில் யாருக்கு பிறகுது? அங்கே தான் சிக்கல் அதிகம் இருக்குது. ஒரு அரிசி மண்டி வச்சுருந்தாலும் 100 அரிசி மூட்டை முன்னால் இருக்கும். அத்தனை அரிசி மூட்டை இருந்தாலும் 1-2 மூட்டை மட்டும் கொஞ்சம் அறையாக வச்சுருப்பா பார்த்துருக்கீங்களா? ஏன் அது அரை மூட்டையாக வச்சுருக்காங்க? வாங்குற ஆள் பார்க்குமா, ஓ இதுதான் காலியாகுது, இப்போ இந்த அரிசி நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு வாங்குற நுணுக்கங்கள் இந்த பூமியில் தான் இருக்குது. உயிரை கொடுத்து மனுஷன் ஒரு நடிகர் நடிக்கிறார்னா நடிக்கிறவருக்கு பின்னால் அந்த மேலேருந்து குதிக்கிற மாதிரி காட்சியெல்லாம் எடுப்பாங்க. அந்த காட்சியெல்லாம் எடுக்கும் பொழுது குதிக்கிறதுக்குன்னே ஒரு ஆளை வச்சுருப்பாங்க. அவருக்கு பேர் என்ன தெரியுமா? உண்மையாலுமே குதிக்கிற மனுஷனுக்கு பேர் டூப்புன்னு பேர். நீங்கள் நல்லா கவனிச்சு அதை போய் கேட்டு பாருங்க. வெள்ளித்திரைகளில் உண்மையாலுமே குதிக்கிற மனுஷனுக்கு பேர் டூப்புன்னு எடுத்தான். அப்படியே குதிச்ச மாதிரி பாவனை பண்ணுறாருக்கு நடிகர்னு பேர். இப்போ இதில் யாருக்கு மகத்துவம் இருக்குது? அப்படியே பாவனை காற்றால் நடிகரை மாறிடுறாங்க. பின்னால் உட்காந்து பாவப்பட்ட ஜென்மம்லாம் டூப்பா தெரியுது. சரி போயிட்டு போட்டோம், இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கையினுடைய யதார்த்தத்துக்கு ஏற்றப்பட தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளுவன் தான் பெரிய மனிதனாக மாறுகிறான். எப்படிப்பட்ட தன்மையில் எதை பேசணுன்றதை கற்றுக்கிறணும். ஒன்று தெரிஞ்சதை பேசணும், இல்லை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், இல்லை தெரிஞ்சதையாவது பேசணும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன் பார்த்தீங்களா, அவன் தான் பல இடத்துல அடி வாங்க போறேன்னு அர்த்தம். சில பேர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசி நம்மளுக்கு தான் தெரியும் வாங்குறது. அப்படி ஒரு ஆள் கட்டண சீட்டை கொடுத்து 150 ரூபா கொடுத்து மிருக காட்சி சாலைக்குள்ள கூண்டுக்குள்ள போயிட்டான். கூண்டுக்குள்ள போனா இவன் மட்டும் பாருங்க அத்தனை விலங்கு இருக்கும் போது ஒரு கொடூரமான புளியை முறைச்சு பார்த்துட்டே இருந்தானா. 3 மணி நேரமா அந்த புளியை உத்து பார்த்துக்கிட்டு இருந்தோன்னா என்ன நினைச்சோ ஏது நினைச்சோ தெரியல. பார்த்துக்கிட்டு இருந்தவன புளி ஓங்கி கண்ணத்தை சேர்த்து ஒரு அடிச்சோன்னா குரங்கு வந்து உன பக்கத்துல ஓடி கேட்டுச்சான், இங்க வா புளியே இங்க வா, உனக்கு கொஞ்சமாவது மனச்சாட்சி இருக்கா? உன்னையும் மதிச்சு ஒருத்தன் 3 மணி நேரம் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கானே, அவனை ஆதரிக்கலைன்னாலும் பரவாயில்ல அடிக்கலாமா? அவனை போய் ஏன் அடிச்சான்னு கேட்க. அப்பத்தான் அந்த புலி சொன்னிச்சு, அவனை அதுக்கான அடிக்கல, என்னைய 3 மணி நேரமா உத்து பார்த்துட்டு சொல்றேன் எம்பிட்டு பெரிய பூனை. அவன் கண்ணுக்கு அது பூனையா தெரிஞ்சிருக்கு. பலவருடைய கண்ணுக்கு புலிகள் பூனையாகத்தான் தெரிகிறது. எனவே விடிய நாடகத்தை நீங்க எல்லாம் பார்த்துட்டு டீ கடையில் உட்காந்து மகமாய் நாடகம் பிச்சுட்டாங்க அப்படின்னு போய் சொல்லிடக்கூடாது. நாடகத்தை நாடகம் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது அது வெற்றி பெறுகிறது. எனவே பேச்சாளனுடைய தகுதி என்பது, பேசுபவருடைய தகுதி என்பது பேச்சு இதை பற்றி நம்மளை பொறுத்து அமைவதல்ல, பார்வையாளர்களை பொறுத்து தான் பேச்சினுடைய திறம் அமைகிறது. அதை உள்வாங்கி கொண்டு இந்த நாடகத்தை எத்தனை நிகழ்ச்சிக்கு மத்தியில் அழியாத கலையாகி இன்ன வரைக்கும் நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய மாபெரும் நல்ல உள்ளங்கள் இருப்பதனாலே இந்த கலை சிறந்து விளங்கும். உங்களுடைய ஒத்துழைப்போடு எல்லா விதமான பெருமைகள் வந்து சேரும். அந்த உள்ளங்கள் இருந்தாவே எங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடிக்கிட்டே இருக்கும். எனக்கு அதுதான் பெருமையாக இருக்குது. இன்ன வரைக்கும் எத்தனை நிகழ்ச்சி கையடக்க கணினி வரைக்கும் வந்த பின்னாலேயும் நாடகத்தை வச்சு பார்க்குறான்னா அது அந்த கலாச்சாரத்திற்கு உண்டான மரியாதையை கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஏன் மற்ற நிகழ்ச்சி வச்சு பார்க்க தெரியாம இருக்காங்க? ஏன் நீ வரக்கூடிய இளவட்டங்கள்லாம் இது முன்மாதிரியா எடுத்துக்கொண்டு பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, இருக்கிறாரோ இழுக்கிறையோ, இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த கலையை கடைசி வரைக்கும் கொண்டு போட. ஒரு பேச்சை பேசாமட்டோம்னா அந்த பேச்சு மறந்து போயிடும். நடக்கதான் நட பழகுமா, வரையத்த ஓவியம் இருக்கும். அதுபோலதான் நாடகமும் வைக்கதான் அது மெருகேறி போயிட்டு இருக்கும். தவிர என்னடா நாடகம் வச்சு என்ன போதும் போனால் அந்த கலை மங்கி போயிடும், அந்த புகழ் அழிஞ்சு போயிடும். ஆக ஒரு கலை அழிந்தால் அந்த நாடகத்தினுடைய சரித்திரமே முடிஞ்சு போகுது. எனவே எந்த ஒரு முடிவுக்கும் நாம் காரணம் இல்லாமல் தமிழராகிய நாம் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வளமற்றதாக முதலாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை எடுத்துக்கொண்டு பெருமைகளை செல்ல வேண்டும். அதனாலே எல்லா விதமான இடர்பார்ந்தாலும் பணம் பந்தியில் இருக்கிறது என்ற சூட்சமத்தை கூறி, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, இழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே ஒன்றும் தெரியா அடானாடும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாடும் தப்பாதே. ஒன்னும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாடும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாத ஆளை, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாத ஆளை உலகம் எந்த நாடும் மனிதனாக மதிக்க மாட்டாரே. பணம் பந்தியிலே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே, கிடைக்கும் மனிதனில்லே.
கூட்டம் கடும் உன்னைத்தான். ஆளை ஆளு புகழ்வதெல்லாம் பணத்திற்காகத்தான். பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உன்னைத்தான். ஏழ்மை நிலை வந்தாள் நேசர் யாரும் இல்லை. ஏழ்மை நிலை வந்தாள் நேசர் யாரும் இல்லை. அதையில் நீ பார்த்து நடக்காதவன் அடைவான் கொள்ளை. பணம் பந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே. கிடைக்கும் வழிதனில்லை. நான் உயர்ந்த நிலைகளைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு. உனது நிலை தாண்ட பின்பு ஒதுங்குவார்கள் கண்டு. உன்னால் உயர்ந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு. அவர்கள் உனது நிலை தாழ்ந்த போது ஒதுங்குவார்கள் கண்டு. மண்ணால் அவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு. மண்ணாய் அவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு. ஆடின் மேடும் முயன்று பாடுபட்டா வெற்றியும் உண்டு. பணம் வந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனிதரில்லே. கிடைக்கும் வழிதனில்லே. பணம் வந்தியிலே குணம் குப்பையிலே. காலத்தினுடைய பெருமைகள் கடந்து கொண்டிருக்கிறது. வணக்கம் வணக்கம் நெஞ்சார்ந்தவர்கள் வணக்கம். ஆனால் அப்படிப்பட்ட சூட்சம பெருமை இருக்கிறது. இருந்தாலும் வள்ளியின் குலோசை மனதை மயக்கக்கூடிய ஓசை. ஓசைக்கு மத்தியில் இன்னொரு சத்தம் காதல கேட்ட மாதிரி தெரியலையே. பெரும் பெண்கள் மட்டுமே காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காவல் பெருங்குண்ட காவலாத்தான் இருக்கு. பாத்தீங்களா? வந்தோட சத்தம் கடிச்சு உங்க காதுக்கு பெண்கள் சத்தம் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்தது அவங்க மட்டும்தானே. அவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. இருக்காருங்க. வந்திருக்க வாய்ப்பு இல்ல. நான் சத்தம்னு கேட்கும் போது கவனிச்சீங்களா நீங்க? பெண்கள் சத்தம் தானே கேக்குது. இருக்காப்லையா? இன்னுமா இருப்பாருன்னு சந்தோஷம் தான். உங்களை பேரு சொல்லல அவளை தெனாவட்ட நக்கலா சொல்றாப்ல. தெனாவட்ட நக்கலா சொல்றாப்ல. நக்கலா சொல்றாப்ல. உங்களை அவர் என்ன பேசி என்ன ஜெயிச்சிருவாரா? இது தவறான செய்ய. அவர் சொல்றாரு அப்படி. அவர் சொன்னாரு நீங்க என்ன பண்ணனே? அப்படி சொல்லலாமான்னு கேட்கணுமா இல்லையா? கேட்டு சாமி. அது என்ன சொன்னாப்ல? நீ சும்மா இரு தித்திலிப்பு அப்படி என்ன வைராப்ல. உங்க சொல்லிட்டாப்ல. என்ன சொல்றாப்ல அப்படி? சாமி உங்களுக்கு எத்தனை புராணம் தெரியும்? 18 புராணங்கள் இருக்கு. அவருக்கு 22 தெரியும். அதத்தை நான் சொன்னேன். நீங்க உங்களுக்கு சொன்ன 18 புராணம் தெரியும் சொன்னேன். சரி. அவனுக்கு 20 தெரியும்ன்றான். 20 22 என்ன கணக்கு? எப்படி அது? ஒருபடி நான் மேல பேசுவேன்றான். ஒருபடி மேல பேசினாப்லனா நம்ம கூப்பிட்டா சத்தம் போட மாட்டாராமா? எத்தனை இதிகாசம் தெரியும்? மொத்தம் 2 இருக்கு. அவருக்கு 3 தெரியும்ன்ற. என்ன அது? மொத்தமே இருக்குது அவ்வளவுதானங்க. 3 தெரியும்னு சொன்னாரு. சரி. நான் 10 தெரியும்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டேன். 10 தெரிஞ்சிருந்தாப்ல அவர் வந்து யாருக்கு தெரியும்? நீங்க 10. இப்ப அவருக்கு 10 தெரியும் நீங்க சொல்லிருக்கீங்க. நீங்க சொல்லிருக்கீங்க. இல்ல சாமி ரொம்ப அவனுக்கு குழப்பு தெனாவட்டு ஓவர். இல்ல நான் என்ன சொல்றேன்னா அவர் 18 படிச்சிருக்கட்டு 22 என்னமா படிச்சிட்டு போட்டோம். அது அவருடைய விருப்பம். படிப்புக்கு எல்லையே கிடையாது. இந்த உலகத்துல பெருங்குன்றவர் செல்வன் இன்னைக்கு நினைச்சாலும் கூட உங்கள்கிட்ட கேட்டு பாருங்களே, வெட்டி நல்லா வாசிப்பீல எப்படி உங்களுக்கு முழுமையா தெரியுமானா ஏதோ கரகன் இருக்கலப்பா தெரியும்பா அவ்வளவுதான். ஆளுநர் வாசி ஏதோ நியாயமா வாசிப்போம் அவ்வளவுதான் சொல்ல முடியும். தவிர எல்லாம் தெரியும் நீ ஆனாலும் சொல்ல முடியாது. எல்லாம் தெரிஞ்சாலும் யாருமே இருக்க முடியாது. அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு மனுஷன் இருந்தானா இன்ன வரைக்கும் இருக்கவே முடியாது. ஆமா. இப்ப பாருங்க நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தோம்னா அந்த ஆளு இவ்வளவு பெரிய மேடையில நான் கேட்ட ஒரு மனுஷன் இவ்வளவு படிச்சிருந்தா சத்தம் போட முடியாதுன்னு தெனாவட்ட சொல்றாப்லையே. அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. படிச்சது சத்தம் போட தேவையில்லை. டெல்லிக்கு ராசாவானாலும் பள்ளிக்கு பிள்ளதை. நம்ம 150 கோடி சொத்து வீட்டில் இருக்குன்றதுக்காக களை எடுக்க போனோம்னா என்ன பண்ணணும்? களை தானே எடுக்கணும். வந்த வேலைக்கு வந்தாச்சுன்னா அதைத்தானே செய்யணும். ஆமா ஐயா அதெல்லாம் முடியாதுப்பா. நான் வந்து அப்படிலாம் கிடையாது. நான் தீர்த்தம் ஆடணும் ஆனா கால் நனைய கூடாதுன்னு. அப்படி இது எப்படி இருக்குங்க? சரி அவர் சோப் போடுவார் சோப் போடுவார். உங்க பின்னணி இசை அவரை விட்டு கொடுக்காம மறுபடியும் கூப்பிட சொல்றீங்க. ஆனா சாமி அவர் உங்க அண்ணன் தான். ஆனா நீங்க இல்ல தப்பு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. வந்த வேலையில முத கவனமா இருக்கணும். 1000 தான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எம்புட்டு பெரிய மனுஷனா மந்த வேலை சரியில்லைன்னா மத்த எது சரியும் பிரச்சனை இல்லை. சரி இருந்து போட்டோம். இன்னும் ஒரு தடவை சத்தம்னு கேட்பேன். அப்ப சத்தம் வழினா நீங்க சும்மா பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் சாமி என்னங்க இருந்தாலும் வந்திருக்கிறது பூரா பெண்கள்னா அங்க எங்க அண்ணன் இருக்காரு. அண்ணன் கண்ணா சத்தம் வரலையா? அப்புறம் அவரையும் நீங்க சேர்த்து அவரும் பெண்கள்னு சொல்றீங்க. ஐயா நீங்க போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப இதா இல்ல. இப்ப வழியில போனீங்கன்னா ஒரு கம்மா இருக்கு. சரிங்க. அந்த கம்மாய்க்குள்ள நீச்சல் தெரியாம உள்ள விழுந்துட்டிய. நான் வழி போக்கனா வழியில போயிட்டு இருக்கேன். நீச்சல் தெரியல உங்களுக்கு வழி தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துட்டிய. தண்ணிக்குள்ள விழுந்தாலும் நீங்க உள்ள விழுந்துட்டிய எனக்கு எப்படி தெரியும்? வழியில ஒரு ஆளுக்கு
சத்தம் போட்டா தானே தெரியும். சத்தம் போட்டா தானே உங்களை காப்பாத்தலாம். சத்தமே வரலைன்னா முக்கி நீங்க சாகுறதே வழி. அப்ப சத்தம் போட்டா தான் ஆம்பளை ஆள் இருக்காங்கன்னு இப்ப தெரியும். சத்தம் போட்டா நான் கையை பிடிச்சு காப்பாத்தி கரை சேர்த்திடலாம். இல்ல அதுதான் தலையெழுத்து அப்படின்னா நீச்சல் தெரியாம உள்ள விழுந்து போறதுன்னா அவர் இல்ல. உள்ள ஒருவேளை கடலோட ஆலயத்தை காண மாதிரி உள்ள போய் ஆழத்தை கூட பார்க்கலாம். தப்பு இல்ல. ஆத்தாடி வந்துட்டானே. இல்ல அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் இருமா படுத்துற அளவுக்கு அவர் பெரிய ஆளா கூட இருக்கடா. ஆனா இன்னொரு தடவை கேக்குறேன், சத்தம் வருமாடு சத்தம் பெண்கள் சத்தம் புரியாதமா பேசிட்டு இருக்கியா? வந்ததெல்லாம் பெண்கள் மட்டும் தான். என்ன நீங்க தெரியாம பேசுறியா? இப்ப நான் சொன்னேன் எங்க அண்ணனுக்காண்டி ஒரு மன்னிப்பு கேட்டு கேட்டேன். சரி இப்ப இந்த வந்துமே வெண்ணன் சத்தம் போடல. போட மாட்டாரு. எப்படி போடுவாப்ல? ஏய், படிச்சிருக்காப்ல இல்ல அந்த மாதிரி படிச்சிருக்காப்ல நிறைய. இந்த உலகத்திலேயே தேங்காயை கொண்டாந்து யார்கிட்ட கொடுத்தா அது என்ன ஒண்ணு இல்ல வச்சுக்கிட்டே இருப்பாப்ல. அவர் தேங்காய் வச்சிட்டு போட்டு தப்பு இல்ல. தேங்காய் வச்சிருக்கிறதுனா வச்சிருக்க வேண்டிய ஆள் வச்சிருந்தா பிரயோஜனம் இல்ல. அவர் நல்ல மனுஷன் வச்சிட்டு போலாம். அதே ஒரு தேங்காய் ஒரு நாய்கிட்ட கொடுத்தோம்னா அது என்ன பண்ணுது? உருட்டிக்கிட்டே கிடக்கும். கடைசி வரைக்கும் அது தின்னாது. அடுத்தவனை தின்ன விடாது. அப்ப நாயின்றீங்களா? நாயை சொல்லி நான் நாயை கேவலப்படுத்த மாட்டேன். அது நன்றி உள்ள ஒரு பிராணி. அதை போய் சொல்லலாமா? அப்படிப்பட்டதுக்கு மத்தியில இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பேன். அந்த வாய்ப்புலையும் சத்தம் போலேன்னு வச்சுங்களே, நீங்க யாரு அவனுக்கு மட்டும் வக்காலத்து வாங்க பேசாம இருந்தா எனக்கு அதே போதும். ஆமா பக்கம் மேல எங்களை கரை கொண்டு போய் ஏத்துனா போதும். அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ண தேவையில்ல. அந்த மாதுளங்கனிக்கு ஒரு சப்போர்ட்டா நீங்க ஒரு கூடத்துல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆக அப்படிப்பட்ட பிறந்தாலும் வந்த இடத்துல வெளிச்சத்தை ஏற்படுத்தி பெருமை கொடுப்பா. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமை. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாகும் நம்ம நிலமை. உணவிருந்து கிடந்தா உடைக்காம இருந்தா வருங்கால நமக்கு வளமாக வருமா? வந்தாச்சு வருங்காலம் நமக்கு. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமை. பசியோட கண்டு முடிச்சோம், வாடாம பொறுப்போட செஞ்சு முடிச்சோம். தாமர பூவாக அது மலர தாய் முக மறக்காம நெஞ்சில் நினைச்சோம். தகிழக்கு இருக்கு வேலை அது கண்டிடும் மண்டிகனால நெஞ்சிட உள்ளது போல அனுமதி வந்துடும் வேலை. பணத்தாலே நிம்மதிதான் கிடைக்காதே அந்த பணக்காரம் மனசுக்கு அது ஏது அது தாரும் தவி தாரும் கிடைக்க விட்டுட நிம்மதி உண்டு. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை அந்த விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமை. ஓடிடும் நதி போல மனசிருந்தா அது சேர்ந்திடும் இடமெல்லாம் செழிச்சிருக்கும். ஊரிடவும் போல உள்ளம் வருமா பேரிடவும் பேர சொல்ல வருமா? சொத்துக்கு சுத்துறதாரு அடர்த்தமும் அழுவதாரு. உத்தம புத்திரர் யாரு இங்கே சத்தியம் உள்ளவர் யாரு? சொல்லும் ஒரு பிள்ளகி நீதானே பேர் சொல்லும் ஒரு பிள்ளகி நீதானே வளர்ந்தாத்து உயர்ந்தாத்து என்றைக்கும் ராஜாதி ராஜா. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை அந்த விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமை. ஓடு தனநானே தனநானே மருந்து கொடுக்கலாம் வார்த்தை உண்டு. வருகிறான் காவலாரி. அவனுக்கு இடத்திற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? நன்றிய வணக்கம். உள்ளங்களுக்கு நன்றி. சந்திப்போம் விரைவாக. அந்த மாபெரும் மகத்துவம் வாய்ந்த கோமாடியை சந்தித்து பெருமைகளை சேர்ப்போம். சுந்தரம் நிறைந்ததும் பொன்னிறந்த மங்கை அவள் இந்த உலகிற்கு வந்தாள். சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகிங்கே வந்தாள்.